நேர்களே, பீகார் தேர்தல் தேதியானது நெருங்க நெருங்க அங்க மாநில அரசியல் களம், தேர்தல் களம் தகித்து கொண்டிருக்கிறது. அனல் பறக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது, தகித்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 2 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அந்த முறைகளும் கூட நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் அங்க களத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள், நடக்கக்கூடிய ட்விஸ்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகிறது, யாருக்கு சாதகமாக வரப்போகிறது அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்க அங்க களத்தை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு களத்தை சாதகமாக்கி கொண்டிருப்பது யாரு? அவங்களுடைய எதிர்க்கட்சிகள் தான். அந்த எதிர்க்கட்சியாக இருப்பது மகாகத் பந்தன் அப்படின்ற அந்த ஒரு கூட்டணி. அதாவது இந்தியா கூட்டணி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அந்த கட்சிகளுடைய கூட்டணியாக இருக்கிறது இல்லையா. அந்த இந்தியா கூட்டணி மகாகத் பந்தன் என்ற பெயரில் பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலையும் செயல்படுது. இதுல மாநிலத்துக்கு மாநிலம் சில கூட்டணிகள், கட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனா கேரளால எப்படி நிலவரம் நமக்கே தெரியும். 2 எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ பீகார் களத்திலும் இருக்கிறது. ஆனா தற்பொழுது களம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு காரணமா இருக்கிறதே இந்த மகாகத் பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளிடையே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரிசல் தான். குறிப்பாக இங்க பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மகாகத் பந்தனை பொறுத்த வரைக்கும் அங்க யார் தலைமையில இந்த கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் 2வது இடம் தான் அங்க. சோ அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் எந்த விதத்தில் அவங்க போட்டியிடுறாங்க இந்த மகாகத் பந்தன்ல அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பீகார் தேர்தல் 2025 மகாகத் பந்தனில் இருக்கக்கூடிய கட்சிகள் பட்டியலை பார்க்கிறோம். எத்தனை தொகுதிகளில் இப்போ போட்டியிட போறாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். அந்த வகையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 இடங்கள், காங்கிரஸ் 60 இடங்கள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி 20 இடங்களில் போட்டியிடுது. இந்திய கம்யூனிஸ்ட் 9 இடங்களில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 இடங்களில், மற்ற கட்சிகள் 17. இந்த மற்ற கட்சிகள் அப்படின்றதுல விஐபி அப்படின்னு விகாஷீல் அப்படின்ற ஒரு கட்சியுமே கூட இருக்குது. அந்த கட்சி தாக்கல் செய்த அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களே அதில் இன்கம்ப்ளீட்டா இருக்கு ஃபார்ம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ எடுத்த உடனே இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ற ஒரு தொகுதியை தாரை வார்த்து கொடுத்துட்டாங்களா மகாகத் பந்தன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் இருக்கு. அதே நேரத்தில் இப்போ இந்த டேலி பண்ணி பாருங்களேன், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா 253 அப்படின்ற ஒரு கவுண்ட் இதில் வருங்க. ஆனா பீகார் மாநில சட்டமன்ற தொகுதிகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? மொத்த தொகுதிகள் 243 மட்டும்தான். அப்புறம் எப்படி இங்க கணக்கு இடிக்குதுன்னு கேட்டா, இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த வேட்புமனு தாக்கல் இதுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அங்க தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு இந்த கூட்டணிகளுக்குள்ளேயே எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடணும், எத்தனை தொகுதிகளில் போட்டியிடணும்ன்ற இழுபறி நீடித்து கொண்டே இருந்தது. அதன் பிரதிபலனாகத்தான் இப்போ என்ன இருக்கு, அங்க உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே ஒரு மோதல் போக்கானது ஏற்பட்டிருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, மோதல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டாலுமே அங்க நடக்கக்கூடிய காட்சிகள் வேறு விதமாக இருக்கிறது. அந்த வகையில் நட்பு ரீதியிலான மோதல் இந்த மகாகத் பந்தனில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையவே 12 தொகுதிகளில் மோதல் போக்கானது இருக்க போகிறது. அதாவது ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க, ஓவர்லாப் பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் 2 கட்சிகளுமே போட்டியிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு சில தொகுதிகளில் நேருக்கு நேர் மோத இருக்கின்றன. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த கட்சிகளுமே கூட ஒரு சில தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன. இங்க காமன் எனிமி அவங்களுக்கு யாரு பார்த்தா ஆளும் அரசாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் பாஜக அவங்க தான். ஆனா அவங்களோட போட்டி போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுமே நாங்க ஒன்னு சேர்ந்த தேர்தல் களத்தில் இறங்க போறோம்னு சொன்னாலுமே அவங்க பாருங்க 12 தொகுதிகளில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு வகையிலான ஒரு நகர்வு அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் தான் பீகார் தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. இங்க பீகாரிலிருந்து பிரிந்து ஜார்க்கண்ட் என்ற ஒரு மாநிலம் உருவாச்சு. அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அதன் தலைவர் ஹேமந்த் சோரன். இவங்க இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் சரி, ராஷ்டிரிய ஜனதா தளமும் சரி, அவங்க போட்டி போடும்போது நாங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனா அதே ஒத்துழைப்பு எங்களுக்கு காங்கிரஸ் கிட்ட இருந்தும் வரல, ராஷ்டிரிய ஜனதா தளம் தரப்புல இருந்தும் வரலன்னு கடுமையான குற்றச்சாட்டு இவங்க கட்சி தரப்புல இருந்து, ஜார்க்கண்ட்
முக்தி மோர்ச்சா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் கட்சிக்கு எதிராக பீகாரில் காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் சதி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன் வச்சிருக்காங்க. 6 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போறோம், இவங்க தரலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் தனிச்சு போட்டியிட போறோம்னு ஒரு நிலைப்பாடை கொண்டிருந்தாங்க. இப்போ தற்பொழுது அந்த கட்சியின் தலைவரான ஹேமந்த் சோரன் இல்ல நாங்க பீகார் தேர்தல் களத்திலே நாங்க போட்டியிட போறது நாங்க விலகி இருக்கோம், ஆனா நடந்த இந்த சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், மகாகத்பந்தன் கூட்டணியில நாங்க இருக்க போறோமா தொடர போறோமா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவை நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கு. இதற்கான பதில் நாங்க ஜார்க்கண்ட் களத்திலையும் இந்த கட்சிகளுக்கு நாங்க தரத்தான் போறோம் அப்படின்ற இந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் ரொம்பவே காட்டமா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு களத்தில் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மிக வலுவான நிலையில அங்க ஆளும் அரசு இருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகள் நாம இணைந்து களம் காண்கிறோம், ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முஸ்லிம் வாக்குகள் மற்றும் யாதவ் வாக்குகள் இந்த 2 வாக்குகளையும் ரொம்பவே நம்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குகள் சிதறும் போது அவங்களுடைய கோர் வாக்குகளுமே கூட அங்கே சிதறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக கள வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ இது தற்பொழுது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்ன, பீகார் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் உடைகிறதா மகாகத்பந்தன் கூட்டணி? தொடர்ச்சியாக ஏற்கனவே நாம பார்த்தோம், முதல்ல நிதிஷ்குமார் இந்த பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் இந்த மகாகத்பந்தன்ல இருந்து பிரிஞ்சு மறுபடியும் காங்கிரஸ் இது பாஜகவுக்கு போனவர் தான். அதே மாதிரி ஆம் ஆத்மியும் விலகி போச்சு, இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் பீகார் மாநிலத்திலிருந்து விலகி போயிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியா போயிட்டே இருக்குதுன்னா இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இப்போதைக்கு இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாகத்பந்தன்ல ஒரு விரிசல் அப்படின்றது ரொம்ப ஆப்வியஸ் ஆயிடுச்சு. இந்த போட்டி போடக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எண்ணிக்கையா இருக்கட்டும், அதுலயுமே அந்த விரிசல் தெரியறதும் ஆப்வியஸ் ஆயிடுச்சு. சோ எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலை பாஜக மற்றும் நிதிஷ்குமார் இவங்களுடைய இந்த ஆளும் அரசுக்கு தாரை வார்க்க காத்து கொண்டிருக்கிறதா மகாகத்பந்தன் அப்படின்ற ஒரு கேள்வியை வலுவாக எழுப்பி இருக்கின்றனர் இங்க தேர்தல் கள வல்லுநர்கள். ஸோ நமக்கு இதற்கான பதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மாதம் இடையில தான் கிடைக்க போகிறது. பட் அதுக்கு முன்னாடியே இப்போ பீகார் மாநிலம் தகித்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அதற்கான சான்றாகத்தான் தற்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல்களும் உரசல்களும் இருக்கின்றன. இதற்கான முடிவை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.